ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் புரட்டாசி மாத ஸ்பெஷலாக கோவில் பிரசாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலில் ரொம்பவே ஸ்பெஷல். இதை வந்து ஜீரான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோவிலில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் இதில் வந்து நம்ம ரவை சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரவையை இதோட சேர்த்து ரவையை வந்து நல்லா நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அடுப்போட ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரவை வந்து நல்லா பொரிஞ்சு வெள்ளை கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட கேசரி மாதிரி தான். கேசரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் கலர் சேர்ப்போம், சுகர் சேர்ப்போம். பட் இந்த ரெசிபியில் வந்து ஃபுட் கலர் சேர்க்க மாட்டோம், அதே மாதிரி சுகரும் சேர்க்க மாட்டோம். அதுக்கு ஆல்டர்னேட்டாக வெல்லமும் கல்கண்டும் சேர்ப்போம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஒயிட் கலரில் பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ அந்த கொதிக்கிற தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 3 கப், அதாவது 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 3 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி சேர்க்குறப்போ அடுப்போட ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து எல்லா பக்கமும் தெரிக்கும். ஸோ அதனால் லோக்கு மாற்றிட்டு இப்போ தண்ணி சேர்த்து ரவை வந்து நல்லா வேக விட்டுருங்க. இப்போ ரவை நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றி ரவை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். அதாவது 1 கப் ரவைக்கு 1 கப் வெல்லம், பொடிச்ச வெல்லம், 1 கப் கல்கண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. இது 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி, 2 கப் வந்து சுகர் மீன்ஸ் வெல்லமும் கல்கண்டும் சேர்ந்து. ஸோ இப்போ அந்த வெல்லமும் கல்கண்டும் நல்லா மெல்ட் ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல, அந்த வெல்லத்தோட கலர் தான். சப்போஸ் இந்த கலர்வே இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதி வெல்லம் பாதி நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து முந்திரி திராட்சை வந்து சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே போதும். ஏன்னா இது வந்து இன்னும் ஆற நல்லா கெட்டியாகும். இப்போ ஃபைனலாக நம்ம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோவில் பிரசாதனாலே நெய் வந்து சொட்ட சொட்ட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துருக்கேன். அது 1 கப் ரவைக்கு 1/4 கப் அளவு நெய் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்கணும். அது என்னன்னா பச்சை கற்பூரம் தான். கோவிலில் வந்து இது சேர்த்து தான் செய்வாங்க. ஸோ அதனால தான் அதோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஜஸ்ட் அந்த கடுகளவு மட்டும் எடுத்து நல்லா கையிலே க்ரஷ் பண்ணிங்கன்னா அது நல்லா பொடியாயிடும். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய ஜீரா ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ பார்க்க இப்போ வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே இறுகிடும். இப்போ இது வந்து அப்படியே கேசரி மாதிரி தான். நான் ஆல்ரெடி கேசரி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இதுவும். என்ன அதில் சுகர் சேர்ப்போம், அதுக்கு பதிலாக இதில் வந்து வெல்லமும் கல்கண்டும் சேர்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த புரட்டாசிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நிறைய ரெசிபி வேணும்னா ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.